ஒரு ஊர்ல அமிர்தான்னு ஒரு பசுமாடு இருந்துச்சு. அமிர்தா ரொம்பவே நல்லவ. தன்னோட குழந்தைகளை அவ இழந்துட்டா. அதனால தாயில்லாத 2 குதிரைகளை தன்னோட குழந்தைகளா நினைச்சு தினமும் அந்த குதிரைகளுக்கு பால் கொடுப்பா. குதிரைகளும் அமிர்தா மேல பாசமா இருந்தாங்க. என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு பசி போயிருச்சுல்ல? ஆமாம்மா, வயிறு முட்டை பால் குடிச்சிட்டோம்ல, அப்புறம் எப்படி பசி போகாம இருக்கும்? அப்படியா? அப்போ சரி. சரிம்மா, அப்ப நாங்க போய் விளையாடிட்டு வர்றோம். சரி சரி போங்க. ஆனா நீங்க 2 பேரும் ஒற்றுமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம விளையாடணும். சரிம்மா, நாங்க கண்டிப்பா சண்டை போட மாட்டோம், போதுமா? அப்போ அமிர்தாவோட முதலாளி அங்க வந்தா. அமிர்தா, நேரம் ஆயிடுச்சு. உன் குழந்தைகளுக்கு பால் கொடுத்துட்டீல, அப்புறம் என்ன? சீக்கிரம் வா, பாலை கறந்து விற்பனை பண்ணணும். நேரம் ஆயிடுச்சு. சரி குழந்தைங்களா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அமிர்தா முதலாளி கூட போனா. 2 குதிரைகளும் சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க யாரோ வேதனையோட புலம்புற சத்தம் கேட்டுச்சு. யாரும் இல்ல, எனக்குன்னு யாருமே இல்ல. தம்பி, உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? ஆமாக்கா, கேட்டுச்சு. அந்த சத்தம் காட்டு பகுதியில இருந்து தான் கேக்குது. அப்போ வா, நாம போய் பார்த்துட்டு வருவோம். காட்டு பக்கம் போக கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்கல்ல. ஆனா தம்பி, யாரோ அங்க கஷ்டத்துல இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணி ஆகணும். வா என் கூட. சரிக்கா, வா போலாம். அதுக்கப்புறம் சத்தம் வந்த திசைய நோக்கி 2 குதிரைகளும் போனாங்க. ஆனா அங்க புலி இருந்தத பார்த்து அதிர்ச்சியானாங்க. அக்கா, இது ஒரு புலி. வா, சீக்கிரம் ஓடிரலாம். ஆனா இந்த புலி ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கு. கொஞ்சம் பொறு, அதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேப்போம். நம்மளால முடிஞ்ச உதவிய செய்வோம். பாரு, நீதானே இப்போ அழுதது. உன்னோட அழுக சத்தத்தை கேட்டுதான் நாங்க இங்க வந்தோம். உனக்கு என்ன பிரச்சனை? என்னன்னு சொல்லுவேன், எனக்குன்னு நண்பர்கள் யாருமே இல்ல. இவ்ளோ பெரிய காட்டுக்குள்ள உனக்கு நண்பர்களே கிடைக்கலையா? இல்லையே, அதுதான் என்னோட வருத்தம். ஏன் உனக்கு நண்பர்களே இல்ல? எல்லாம் எங்க அம்மாவால தான். எங்க அம்மா ஒரு கொலகார மிருகம். எங்க அம்மா இந்த காட்டுக்குள்ள இருக்க நிறைய மிருகங்களை கொன்னு தின்றுக்காங்க. எங்க அம்மா செஞ்ச தப்பால இந்த காட்டுல யாருமே என் கூட சேர மாட்டாங்க. யாருமே எனக்கு நண்பர்களாக மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நண்பர்கள் இல்லாம தனிமையில இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு நண்பனா இருக்கேன். நிஜமாவா? நீ எனக்கு உண்மையிலேயே நண்பனா இருப்பியா? கண்டிப்பா இருப்பேன். ஆனா என்னைக்கும் இந்த கொலகார மிருகத்தோட நான் நண்பனாக மாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. உன் தம்பிக்கு என் கூட நட்பு வச்சுக்க பிடிக்கல போல. உன் தம்பி சொல்றது சரிதான். என்ன மாதிரி மிருகத்துக்கிட்ட யாரு நட்பு வச்சுக்க விரும்புவா? அப்படியெல்லாம் சொல்லாத. என் தம்பிக்கு உன்னோட நல்ல குணத்தை பத்தி தெரியல. நான் அவனுக்கு உன்னை பத்தி புரிய வைக்கிறேன். நான் இப்போ கிளம்புறேன், நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையும் அங்கிருந்து போச்சு. குதிரை அங்கிருந்து போனதுனால புலி ரொம்பவே கோவமா இருந்துச்சு. என்னோட இறை இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா நாளைக்கு கண்டிப்பா எனக்கு கிடைச்சே தீரும். அடுத்த நாளும் குதிரைங்க அதே மாதிரி விளையாட போயிருந்தாங்க. இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம்? அக்கா, இன்னைக்கு நீயும் நானும் ஓட்டப்பந்தயம் வச்சுக்குவோம். அப்படியா? அப்படினா அந்த பந்தயத்துல நான் தான் ஜெயிப்பேன். அதையும் பார்க்கலாம். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது புலி அங்க வந்துச்சு. ஓட்ட பந்தயத்துக்கு நானும் வரவா? என்னையும் நீங்க சேர்த்துப்பீங்கல்ல நண்பர்களே? கண்டிப்பா நண்பா, நீயும் எங்க கூட தாராளமா கலந்துக்கலாம். நீ கலந்துக்கிறதா இருந்தா நான் இந்த போட்டியில கலந்துக்க மாட்டேன். தம்பி, அவன் நம்மளோட நண்பன். அவனை கஷ்டப்படுத்தாத. நம்மளோட அம்மாவை கொன்னதே இவனோட கூட்டம் தான். இவனை எப்படி நீ நண்பனா ஏத்துக்கற? எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. நான் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி குதிரை அங்கிருந்து போயிருச்சு. உன் தம்பி இன்னமுமா என் மேல கோபத்துல இருக்கான்? அவன் எப்பவுமே என்னோட நண்பனாக மாட்டானா? எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும், நீ கவலைப்படாத. நல்லதா போச்சு. உன் தம்பி அவனாவே இங்கிருந்து போயிட்டான். இன்னைக்கு இந்த குதிரைய நான் சாப்பிட்டே ஆகணும். இங்க வச்சு இத தாக்குனா சத்தம் கேட்டு இவனோட தம்பி திரும்பி வந்தாலும் வந்துருவான். இந்த குதிரைய ஏமாத்தி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும்.
அதுக்கப்புறமா ரசிச்சு இத சாப்பிடலாம். நம்மள தடுக்க யாரும் வர முடியாது. சரி நண்பா, நான் கிளம்புறேன். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். ஒரு நிமிஷம். உன் தம்பி என் கூட நண்பனாக ஒரு வழி இருக்கு. அப்படியா? என்ன வழி? பாரு நண்பா, குதிரைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு காட்டுக்குள்ள எங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். நீ வயிறார சாப்பிட்டுட்டு உன்னோட தம்பிக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு போ. அந்த உணவை நான் தான் கொடுத்து விட்டேன்னு தெரிஞ்சா உன் தம்பி என் கூட நண்பன் ஆயிருவான். நீ சொல்றது சரிதான் நண்பா. நீ சொல்ற மாதிரியே பண்ணுவோம். நீ வந்து எனக்கு அந்த இடத்த காட்டு. கண்டிப்பா கண்டிப்பா, வா போலாம். புலி பேச்ச நம்பி அது கூடயே அந்த குதிரை போச்சு. இங்க தம்பி குதிரை அம்மா கிட்ட வந்துச்சு. என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? அது சரி, உங்க அக்கா எங்க? அக்காவுக்கு புது நண்பன் கிடைச்சிட்டான். அதனால அக்கா என் கூட வரல. புது நண்பனா? ஆமா, அது யாரு? காட்டுக்குள்ள இருக்குமே புலி, அதுதான். என்ன புலியா? புலி கூட நட்பா? ஆமாமா. நேத்து அந்த புலி தனக்கு நண்பர்கள் யாருமே இல்லன்னு அழுதுட்டு இருந்துச்சு. அத பார்த்துதான் அக்கா அவன நண்பனா ஏத்துக்கிட்டா. ஐயோ, ரொம்பவே ஆபத்து. உங்க அக்கா இப்போ ஆபத்துல இருக்கா. நான் அவளை போய் காப்பாத்தணும். நண்பா, நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோமோ? எனக்கு வந்த வழியே மறந்துருச்சு. சாப்பாடு எப்ப வரும்? சாப்பாடு தான் வந்துருச்சே. என் கண்ணுக்கு அது நல்லா தெரியுது. எங்க? என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையே. உன்ன நீயே எப்படி பார்க்க முடியும்? என்ன சொன்ன? நான் சாப்பாடுன்னு சொன்னது உனக்கான சாப்பாட இல்ல, எனக்கான சாப்பாட. அது நீதான். என்ன? நான் உன் சாப்பாடா? நான் உன் நண்பனாச்சே. என்ன எப்படி நீ சாப்பிடுவ? யாரு? நீயா என் நண்பன்? நான் அப்படி பொய் சொல்லி உன்னை ஏமாத்துனேன். அத நீயும் நம்பி என் கூட இவ்ளோ தூரம் வந்துட்ட. இல்ல இல்ல, என்ன விட்டுரு. அது எப்படி முடியும்? 2 நாளா உன்னை சாப்பிடணும்னு பட்டினி கிடக்குறேன். நேத்து தான் தப்பிச்சிட்ட. இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். அப்படின்னு சொல்லி புலி குதிரைய தாக்க போச்சு. குதிரைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல இருந்துச்சு. அப்போ அங்க அமிர்தா வந்தா. அம்மா, நீங்க வந்துட்டீங்களா? இந்த புலி என்கிட்ட நண்பன் மாதிரி வேஷம் போட்டு என்னை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்து கொல்ல பாக்குது. எனக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு இந்த புலியோட ஆட்டத்தை நான் முடிக்கிறேன். நீ கொஞ்சம் தள்ளி போய் நில்லு. என்னோட கண்ணு குட்டிய நீ கொன்னு தின்னப்பவே உன்னை நான் கொன்றுக்கணும். இப்போ மறுபடியும் உன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டீல. இல்ல இல்ல, நான் உண்மையிலேயே நட்பாதான் பழகுனேன். போதும், நிறுத்து. இன்னைக்கு நீ இங்க இருந்து உயிரோட போக போறதில்ல. அதுக்கப்புறம் அமிர்தாவோட கோவத்தை பார்த்த புலி அந்த இடத்தை விட்டு தலை தெறிக்க ஓடிருச்சு. ஆமா, நல்ல வேலை. நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. நான் இங்கதான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? உன்னோட காலடி தடத்தை பின்தொடர்ந்து தான் வந்தேன். புலிய போய் நீ எப்படி நம்புன? நீங்க தானம்மா சொன்னீங்க எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும்னு. அதனாலதான் புலியோட நட்பா இருந்தேன். பாருமா, எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும். ஆனா நம்ம அன்பு காட்டுறதுக்கு முன்னாடி அந்த அன்புக்கு அவங்க தகுதியுள்ளவங்களான்னு பார்க்கணும். இல்லனா இப்படிதான் நம்ம பிரச்சனையில மாட்டிக்குவோம். அதுக்கப்புறம் 2 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க.